மிஸ் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மிஸ். ஓகே ஓகே மிஸ். ஓகே மிஸ். சாலமன் ஃபின்சூட் ஷூ ரோட். மிஸ் இன்னைக்கு யாருமே வரல மிஸ். ஆமாம் மிஸ். ஓகே மிஸ். மிஸ் கேஷாக இருக்கிறாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட வேண்டியதான். தூங்க மிஸ். ஓகே மிஸ். அதுக்காக மிஸ் ஸ்டாக் பீஸ் எடுத்து மூஞ்சி வீசுறீங்க. எந்திரிங்க மிஸ். அந்த மீன்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்குது மிஸ். டக்குன்னு கிளாஸ் முடியுங்க மிஸ். மீனை தொட்டி உள்ள வச்சுருக்காங்க. அந்த மீன் ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ. ஓகே மிஸ். அப்பாடியே மீன் பிடிக்க போய் கற்றுக்கிட்டேன் நான். ஓகே மிஸ். 10 வருஷம் நம்ம கிளாஸ் முடிஞ்சிடும். எவ்வளோ நேரம் உட்காரு, ஒருத்தருக்கும் வர மாட்டேங்கிறாடா ஸ்கூலுக்கு. என்ன இன்றைக்கி ஒருத்தவங்க காணும் மிஸ் ஸ்கூலில். ஐயா இன்றைக்கி ஒருத்தனை கூட காணுமே. எங்கே போனாங்க எல்லோரும்? போய் சினிமாவுக்கு தான் போயிட்டாங்களா? ஒருத்தனுக்கும் காணும். நம்ம வேலைக்கெல்லாம் போய் பண்ணோம். அப்பா மிஸ் போயிட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சு போய் மிஸ் போயிட்டாங்க. நம்ம டக்குன்னு போய் வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு டக்குன்னு. அப்போ வீட்டுக்கு போவோம். ஸ்பீடாக போகணும். நான் போய் தலையை இடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன ஓகே டைமிங் ஓகே. டைம் கரெக்டாக இப்போ வந்து 3 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. நம்ம டக்குன்னு போயிட்டு வேலைக்கு போவோம். 3 மணி ஆச்சு. கொஞ்சம் தான் தூங்கிட்டு போவோம். ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் வேலைக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணால் நமக்கு உடம்பு சரியாகும். நம்ம உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது. யார் நமக்கு வந்து பார்க்க போகிறா? போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வேலைக்கு போகணும். சோப் போட்டால் குளிச்சது போதும். நம்ம டைம் ஆச்சு பாஸ். டைம் ஆச்சு 3:20 ஆச்சு. டக்குன்னு போகணும். டக்குன்னு பாஸ் நமக்கு வேலையை தூக்கிடுவோம். டக்குன்னு போகணும். டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு டக்குன்னு இது வேணாம். ஐயோ இது வேணாமே, இந்த ட்ரெஸ் வேணாம். நம்ம பாஸ் அடிப்பா இந்த வேலைக்கு வந்து இது ஒன்று கேட்பாங்க. இந்த டவுசர் போட்டு கிளம்ப வேண்டியதான். இது வேணாம், இது போட்டுக்கலாம். டக்குன்னு போகணும். ஓகே டக்குன்னு வெளியே போயிட்டு ரிசப்ஷன். ஆமாம், நம்மகிட்ட பைக் எடுக்கலாம், ஸ்பீடாக போயிடலாம். இன்னும் 10 நிமிஷத்துக்கு போகணும் ஸ்பீட். நல்ல வீடியோவாக இருக்குது. ஓகே கொஞ்சம் பார்ப்போம். ஐயோ 3:10 3:21 ஆச்சு. டக்குன்னு போகணும். ஓடு 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 ஓடு. நம்ம பைக் எடுத்தோம். டக்குன்னு பைக் எடுத்தணும். இங்கே நம்ம எடுத்தணும் பைக்கை. டக்குன்னு போய் எடுக்கணும் பைக்கை. பைக் எடுத்துப்போம், ஸ்பீடாக போவோம். ஐயோ அவன் பாஸ் ஆகி எப்படி பார்க்கல. ஐயோ பைக்கோ இடிச்சிட்டோமே. பீதட்ட அவன் பாஸோடு நம்ம அடிப்பார். மொத்தம் நம்ம எத்தனை வேலைக்கு போகணும். நம்ம ட்ரீம் பைக் வாங்கணும். இந்த பைக்கை வந்து விட்டு தான் ட்ரீம் பைக் வாங்கணும். பைக் ஒன்றுமே போக மாட்டேங்குது. ஐயோ இது சரிக்கிச்சு. வராதுங்க. இடிக்காதீங்கடா. ஐயோ தலை சுற்றுது. அம்மா அப்பா இடிச்சிட்டு சாருக்கு சொல்லாமல் போயிட்டான். அம்மா கால் வலிக்குது. முடிச்சுட்டு ஒன் வேன்னு தெரியுது. ஐயே 1 வேன்னு தெரியுது. யாரா இப்படி வரீங்க? நம்ம இப்படி போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போய் என்ன வழியை மறந்துட்டேனே. சார் அந்த சாரே நான் 50 ஸ்பீடாக போகிறேன். அவ்வளோதான் ஸ்பீடு போகுது இது. ஐயா இந்த வண்டியை சுற்றணும். இவ்வளோ ஸ்லோவாக போதே. நம்ம எப்போ போய் சேர முடியும்? மேடம் ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க சைக்கிள் வச்சுட்டு.
ஆமாம், இங்கே சைக்கிள் இங்கே பார்க்கிங்கில் வண்டி இங்கே நிறுத்தி வச்சுட்டு போயிடலாம் வண்டியை. போ வண்டி ஏற மாட்டேங்குது பாருங்க, ஒரு வண்டிக்கும் ஏற மாட்டேங்குது இந்த மேலே. அம்மா நிறுத்தி வச்சுட்டான். ஓகே போகலாம். டக்குன்னு வண்டி எடுத்து வேலைக்கு போயிட்டு டக்குன்னு காசு எடுத்தால் பைக் வாங்கணும். வாங்கி ஒரு வில்லா வாங்கி ஒரு வீடை மட்டும் வாங்கி வச்சோன்னா அங்கே வரும் நமக்கு வருமானம். இது எப்படா திருப்பிக்க ஒரு நம்ம பாஸ் ஒரு கரண்டிக்கும் வாங்கி தரல, எப்படா திருப்பிக்கிறது காசு எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த வெள்ளையாக இருக்கிறது வேகாதது. வெள்ளை ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இப்போ பச்சை கலர் மாதிரி அந்த வெஜிடபிள் பச்சை கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அதான் கபாப். இந்த கபாப் இப்படி தான் செய்யணும். ஆனால் இது ஏன் ப்ரோக்கில் பண்ணிக்கிறதுல செய்கிறாங்க தெரில எங்களுக்கு. இந்த வெள்ளையை நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளை இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சா, ப்ரௌனாக திருப்பி போட்டுக்கணும். அந்த திருப்பி போட்டோன்னா அந்த ப்ரௌன் பல பச்சை கலர் அந்த வெஜிடபிள் பச்சை கலராக மாறினோன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கலன்னா கருகி போயிடும். அதுங்களா பாருங்கள், பச்சை கலர் ஆகிடுச்சு. பச்சை கலர்னால் எடுத்து கொடுத்துடணும். ஆனால் இந்த இதில் ஒரு இதுக்கு 48 ரூபா. 6 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். நம்ம இன்னும் ஆசிச்சுட்டு இருக்கோம். அப்பா வேலை இன்னும் முடியலையே. ஓகேங்க சார். அக்கா வேணுமாக்கா? அக்கா வேணுமாக்கா? கபாப் நல்லா ருசியாக இருக்கும். கபாப் ஓகேங்க்கா. லாஸ்ட்டு கஸ்டமர் போயிட்டாங்க, போவோம். 2 இது நம்ம நாய்க்கு எடுத்துக்குவோம். ஓகே இப்போது ஒரு பைக் எடுத்துகிட்டு இன்னொரு வீடு இருக்குது நமக்கு, அதில் போய் நம்ம உட்காந்து தூங்கிட்டு, ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கிட்டு, அது நம்ம ஃப்ரெண்டு வீடுலாம் போய் தூங்கிட்டு, ஐயோ பைக்கு தூங்கிட்டு நம்ம போய் நைட் ஷிஃப்ட்டு போய் ஒரு சிங்கர் ஜாப்பில் போய் சிங் பண்ணணும். நம்ம நைட்டு ஒரு சிங்கர் ஜாப் இருக்குது இங்கே. இந்த கடை தான் சைடில் ஒரு கடை வரும், அங்கே தான் போய் நம்ம சிங்கர் ஜாப் பண்ணணும். ஒரு நாள் இந்த ஃபிட்னஸ் இப்போ சேரணும். காசு ஏற்றிட்டு பைக் வாங்கிட்டு இங்கே ஃபிட்னஸில் போய் சேரணும் நம்ம ஜிம்மில். இந்த கடை தான், இந்த கடையில் போய் இது பார்க்கணும். நான் என் பைக் அங்கேயும் எங்கே நிறுத்திடலாம். எடுத்தால் டக்குன்னு போய் எடுக்க முடியும். இன்றைக்கி வெள்ளையாக என்டர்டெயின்லாம் 2 நாளில் 2000 சேர்க்கணும். இல்லைன்னா நான் வாசை எண்டிங் நம்ம பைக்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே தூங்கிட்டு ஒரு 2 முட்டை வாங்கி சாப்பிட்டு நம்ம தூங்கி திருப்பி இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. அப்புறம் முட்டை வாங்கி குளிச்சுட்டு போவோம். ஐயோனா சுட்டுருச்சு. ஐயோ டக்குன்னு போய் ஒரு ஆஃபீஸ் ஒரு கரெக்டாக ஆரம்பிட்டு பண்ணிட்டு ஓகே. ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பேண்ட்டு போடலாம்? ட்ரெஸ் மாதிரி போயிட்டு அங்கே போகணும். என்ன பேண்ட்டு போடலாம்? ஓகே இந்த பேண்ட் போட்டுக்கலாம். என்ன சட்டை போடலாம்? எல்லாம் ஒரு ஜாப் சட்டை தான். என்ன சட்டை போடலாம்? இந்த சட்டை நமக்குலாம் ஓகே போட்டுப்போம். டக்கு 2 முட்டை வாங்கி சாப்பிட்டுப்போம். ஐயோ இப்போ மறந்துட்டேனே. ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ நமக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே போவோம். போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு போவோம். நம்மகிட்ட போய் முட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவோம். இல்லைன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக இங்கே போய் சிங்க் பண்ணிட்டுருக்க முடியாது. முட்டை கடை இங்கே இருக்குது. இங்கே ஐயோ இந்த பாட்டு வச்ச கடை காணுமே. இந்த கடையில் போய் வாங்கணும். இந்த கடையில் இருக்க எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குமே. இந்த அக்கா வைக்கிறாங்க, போய் வாங்கிக்கோங்க. இங்கே ரெடிமேட் நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வாங்கியாச்சு நம்ம போய் 2 முட்டையை போட்டு சாப்பிட்டு படுத்துட வேண்டியதான். ஐயோ ரொம்ப பசிக்குது போல் நமக்கு. 2 குக் பண்ணால் 2 முட்டையை அப்போயே பார்த்தீங்க. காலையில் அங்கே சாப்பிட்றப்ப காலையில் 2 டைம் சாப்பிட்றேன். 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா இங்கே போய் தான் படுத்துருவோம்.